இந்த 4 பேரும் அங்கருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த வேட்டையாளர்கள் வச்சிருந்த கார யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வேட்டையாளர்கள டைவர்ட் பண்றதுக்காக ஒருத்தன் மட்டும் அங்கருந்து ஓடுவான். அந்த 3 பேர் கார்ல ஏறி அந்த ஒருத்தன காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, அந்த வேட்டையாளர்கள் அவனையும் அம்பு விட்டு கொன்றுவாங்க. அந்த 3 பேருக்கும் அங்க வழியே தெரியாது. அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி ரொம்பவே ஹைட்டான ஒரு இடத்துல வீடு இருக்கும். அதுல ஏறி ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, நைட்டோட நைட்டா அவங்களும் வந்து அந்த ட்ரீ ஹவுஸையும் எரிச்சிடுவாங்க. அங்கருந்து மரத்துக்கு மரம் தாவி அங்கருந்து தப்பிச்சிடலான்னு ட்ரை பண்ணும்போது, அதுலயும் ஒருத்திய அந்த வேட்டையாளர்கள் வந்துட்டு கொன்றுவாங்க. இப்ப இருக்கிறது 2 பேர் தான். அவங்களும் நதிக்கரையில ஒளிஞ்சுக்குவாங்க. அடுத்த நாள் காலையிலே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அந்த வேட்டையாளர்கள் அவளையும் கடத்திட்டு போயிடுறாங்க. ஹெல்ப்புக்கு வந்த போலீஸையும் அம்பு விட்டு கொன்னுடுறாங்க. அந்த கடத்திட்டு போனவளையும் உயிரோட தான் வச்சிருப்பாங்க. அவளை கொல்லலாம் ட்ரை பண்ற டைம்ல தான் ஹீரோவும் அந்த வீட்டுக்கே வந்துருவான். அங்க இருக்கிற வேட்டையாளர்கள் எல்லாமே பயங்கரமா தாக்குவான். ஆனாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதனால கார்ல இருந்த பெட்ரோல் டேங்கையே வெடிக்க வச்சிருவான். அந்த வீடு முழுக்கவே எரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மட்டும் தான் இங்க இருந்து உயிரோட தப்பிப்பாங்க.